கண்ணியமானவர்களை அடுத்து இன்று ஓதப்பட்ட, அதாவது இன்று அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் 21வது ஜுஸு நிறைவடைந்திருக்கிறது. இன்று சூரத்துல் அன்கபூத், நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட சூரத்துல் அன்கபூத் ஓதி முடிக்கப்பட்டு, அதன் பிறகு சூரத்துல் ரூம் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்து அலிஃப் லாம் மீம் சஜிதா என்ற சூறாவும் ஓதி முடிக்கப்பட்டு, கடைசியாக சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா அற்புதமான முறையில சொல்லி காட்டுகிறான். கடந்த வருடம் கூட சூரத்துல் லுக்மானிலே எடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு என்ன உபதேசங்களை செய்தார்கள் என்ற எல்லா விஷயங்களையும் சொல்லாமல் சுருக்கமாக சொல்லிவிட்டு, கடந்த வருடம் ஒரே ஒரு விஷயத்தை அதாவது முக்கியத்துவப்படுத்தினோம். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் உபதேசமா ஒவ்வொரு வரியில சொல்லிக்கிட்டே வரலாம் அல்லாஹ் தஆலா. ஆனால் கடைசியா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான், முக்கியத்துவப்படுத்தி இது ரொம்ப மனிதர்களுக்கு தேவை என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கவனப்படுத்துகிறான். அது என்ன அப்படின்னு சொன்னா, யா புனைய அகிமிஸ் ஸலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர் வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. யாரையும் மட்டமா நினைக்கக்கூடாது, நம்மளை உயர்வா நினைக்கக்கூடாது. அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா, அப்படி அடுத்த ஆளை மட்டமா நினைச்சு தன்னை உயர்வாக நினைப்பதினுடைய அந்த தன்மையினுடைய ஒரு அதாவது பிரதிபலிப்பு என்னவென்று சொன்னால், இந்த பிரதிபலிப்பை எல்லாம் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறான். அந்த பிரதிபலிப்பு என்ன, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டு உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளாதீர்கள். யாராவது கூப்பிட்டா அது மட்டமா நினைச்சுக்கிட்டு இவனுக்கு போய் நம்ம ஏண்டு கேட்கணுமா, இவனுக்கு போய் நம்ம பதில் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பொடுபோக்கா முகத்தை திருப்பிக்கிறது. யாராவது வந்தா எல்லா முஸ்லிம்கள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சலாம் சொல்லணும், கண்ணியப்படுத்தணும். காரணம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, அல்லது ரொம்ப செல்வந்தர்களா இருந்தா மட்டும் ரொம்ப சலாத்தை அதாவது முகமலர்ச்சியோட சொல்றது, அப்படி இல்லாம சாதாரணமான ஆட்களா இருந்தா ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பா சலாம் சொல்லிட்டு போறது, அல்லது சலாமே சொல்லாம முகத்தை திருப்பிட்டு போறது, இதெல்லாம் அடுத்தவர்களை மட்டமா நினைக்கிறோம், நம்மள கண்ணியமா நினைக்கிறோம் அர்த்தம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் யாரும் மட்டம் அல்ல, யாரும் உயர்வு அல்ல, எல்லோரும் உயர்ந்தவர்கள், எல்லோரும் உயர்ந்தவர்கள். கண்ணியமானவர்களே, இதை அல்லாஹ் சொல்லுகிற போது வலா துஸஇர் ஹத்தக, உங்களுடைய முகங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. இரண்டாவது, நடையிலேயே அந்த ஆணவம் தெரிஞ்சும், நடையிலேயே அந்த ஆணவம் தெரிஞ்சும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே அதிர்வோடு நடக்காதீர்கள், பூமியிலே ஆணவத்தோடு அதிர்வோடு நடக்காதீர்கள். அதாவது பட்டார் நடக்கிறது அல்லது ஆணவத்தோடு நடக்கிறது, இந்த நடையை பார்க்கும்போது என்ன பெருமையா போறான் பாருங்க, அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அடுத்தால மட்டம் தட்டி தன்னை உயர்வாக ஆக்கி நாம அகங்காரத்தோடு நடக்கக்கூடாது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கக்கூடிய ஆணவக்காரர்கள் யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். இவ்வளவெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த தன்மை உள்ளவங்களுக்கு சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, இந்த ஆணவம் வந்துட்டா, அகங்காரம் வந்துட்டா, அடுத்த ஆளை நம்ம என்ன செய்யறோம், அடுத்த ஆளை விட நம்ம உயர்ந்தவங்கிற நினைப்பு வந்துருச்சா குரல் உயர்ந்துடும், சத்தம் உயர்ந்துடும். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். வக்ஸித் ஃபீ மஷீக வக்லுல் மின் ஸௌதி, நீங்க நடக்கும்போது நடுநிலையை கையாளுங்க, நீங்கள் நடக்கும்போது நடுநிலையாக கையாளுங்கள், நடுநிலையாக நடங்கள். ரொம்ப ஆணவத்தோடு நடக்கக்கூடாது, ரொம்ப இப்படி குனிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடாது. அதாவது பணிவுங்கிற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, இப்படி குனிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தேவையா, இது அப்படியும் கிடையாது. பணிவுங்கிறது அது அல்ல, நம்ம எப்படி அதாவது இயல்பாக நடப்போமோ அந்த மாதிரி நடக்கும். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது, ரொம்ப பணிவுங்கிற அடிப்படையில கீழையும் குனிஞ்சிடக்கூடாது, இப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டணும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வக்ஸித் ஃபீ மஷீக வக்லுல் மின் ஸௌதி, உங்களுடைய சத்தங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். வக்லுல் மின் ஸௌதி, உங்களுடைய குரல்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். ரொம்ப சத்தம் போட்டு பேசுறது அது ஆணவத்தின் அடையாளம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப அழகான உபதேசத்தை செய்யக்கூடிய வகையில நிச்சயமாக சத்தங்களிலே மிக வெறுப்பிற்குரிய சத்தம் கழுதையின் சத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கழுத மாதிரி கத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதான் அர்த்தம். அல்லாஹ் அதை நாசூக்கா எப்படி சொல்றான்னு சொன்னா, சத்தத்திலே ரொம்ப வெறுப்பான சத்தம் கழுதையின் சத்தம். கழுதை ரொம்ப சத்தம் போட்டு கத்தும், அத மாதிரி சத்தம் போடக்கூடாது, பணிவாக பேசணும் என்ற அழகான உபதேசங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். இது எதுக்காக சொல்றோம்னு சொன்னா, போன வருஷம் சொன்ன இதே உபதேசம் நம்ம ஒவ்வொரு நாளினுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான உபதேசம் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு, சூரத்துல் அஹ்ஸாபிலே
அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 28, 29வது வசனங்கள் 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது யாரை பற்றிய வசனம் என்று சொன்னால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றிய வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபியை பார்த்து, யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உங்க மனைவிமார்களிடத்தில் நீங்க சொல்லுங்க, இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத்த துன்யா, உலக வாழ்க்கையை நீங்கள் நேசித்தால், இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத்த துன்யா வஸீனதஹா, அந்த உலக வாழ்க்கையை நீங்கள் நேசித்தால், உலகத்திலே நீங்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அல்லாஹ் சொல்கிறான், இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத்த துன்யா வஸீனதஹா, நபியே சொல்லுங்க, ஃபதஆலைன, இங்க வாங்க நபியே, உங்க மனைவிமார்களை கூப்பிடுங்க, ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன சராஹன் ஜமீலா, உங்களுக்கு நிறைய செல்வத்தை தர்றேன். உலகம் தானே தேவை, உலகத்துல இன்பமா தானே வாழணும், உங்களுக்கு உலகத்தினுடைய இன்பங்களை நான் தர்றேன், உலகத்தினுடைய சொகுசான வாழ்க்கை முறைகளை அமைத்து கொடுக்கிறேன், உலகத்தினுடைய செல்வங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். கொடுத்துட்டு ஆனா நீங்க உலக செல்வங்களை அனுபவிக்கிறதோட என்னோட சேர்ந்திருக்க முடியாது, என்னோட நீங்க என்ன செய்ய முடியாது, சேர்ந்திருக்க முடியாது. சராஹன் ஜமீலா, அழகான முறையில உங்களை விவாகரத்து பண்ணிடுறேன், உங்களை என்னிடமிருந்து விடுதலை செஞ்சிடறேன், விவாகரத்து பண்ணிட்டு நீங்க ஒரு தனி மனுஷிகளாக நீங்க வாழுங்க. ஆனா அதே சமயத்துல உலகத்தை விரும்பி தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, உலகத்தை நான் நிறைய தர்றேன், உங்களுக்கு செல்வங்களை தர்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அதே சமயத்துல வயின் குன்துன்ன துரிதுனல்லாஹ வரசூலஹு வத்தாரல் ஆகிரத ஃபஇன்னல்லாஹ அஅத்த லில் முஹ்சினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அலீமா, நபியே, உங்க மனைவிமார்கள் எல்லாருமே அல்லாஹ்வையும் ரசூலையும், வயின் குன்துன்ன துரிதுனல்லாஹ வரசூலஹு வத்தாரல் ஆகிரத, மறுமை நாளையும் அவர்கள் விருப்பத்திற்குரியதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால், விருப்பத்திற்குரியதாக அவர்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் ஃபஇன்னல்லாஹ அஅத்த லில் முஹ்சினாத், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் அஅத்த லில் முஹ்சினாத், இத்தகைய முஹ்சினான பெண்களுக்கு, அழகான நல்லுபகாரம் செய்யக்கூடிய இந்த நல்ல பாக்கியம் உள்ள இந்த பெண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அஜ்ரன் அலீமா, மகத்தான நற்கூலியை அல்லாஹ் தயார் செய்து வைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், வாழ்க்கையில கஷ்டப்பட்டார்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் கூட நெருக்கடியான நிலைகளை சந்தித்தார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய அமைப்புகளை அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்தார்கள், பொருந்தி கொண்டார்கள். ஒரு கட்டம் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டுச்சு தெரியுமா, ஒரு சூழ்நிலை வந்தது. நபி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஜீவனாம்சம், வாழ்க்கை தேவைகள் அந்த சஹாபி பெண்மணிகளுக்கு போதவில்லை. நம்ம குடும்பத்துல நம்ம பார்க்கிறோம்ல, எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் பத்தாது. நிச்சயமாக இந்த காலத்து பெண்களை யாருமே திருப்திப்படுத்த முடியாது. காரணம், இந்த உலக அமைப்பு அப்படித்தான், அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். இப்ப அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல 3 மாசம் சமையல் பண்ணல, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நபி அவர்களால் கொடுக்கப்படக்கூடிய ஜீவனாம்சம், அன்றாட செலவு தொகை அந்த சஹாபி பெண்மணிகளுக்கு போதவில்லை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து போய் அப்போ இந்த மாதிரி ஒன்னா சேரும்போது இந்த சக்கரத்து சண்டையெல்லாம் வராது, கூட்டணி அமைச்சாச்சுல. அப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் முற்றுகையிட்டாங்க. போய், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு செலவு தொகை பத்தல, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க, எங்களால வாழ்க்கையை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே பேசல. அந்த குடும்பத்துல ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத சஹாபாக்கள் விளங்கிக்கிட்டாங்க. முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ள நுழையணும், அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்க முடியாது, வெளியில உட்கார சொல்லுங்கன்ட்டாங்க. எப்பேற்பட்ட சஹாபி, அபூபக்கர்னு சொன்னா உயிர். அப்படிப்பட்ட நிலைமையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, வெளியில வாட்ச்மேன் நிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும், ஏதோ வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம், கொஞ்சம் போய் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, உமர் வந்திருக்காங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிருங்க அப்படின்ட்டாங்க. 2 பேருமே வெளியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாசல்ல மஸ்ஜிது நபவிக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. வீட்டுல இருந்து வெளியே வந்தா பள்ளிவாசல், பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போனா வீடு. இதான் நபியினுடைய வீட்டு அமைப்பு. அப்போ பள்ளிக்குள்ள உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல கொஞ்ச நேரம் ஆச்சு,
திரும்ப திரும்ப அனுமதி கேட்ட வகையில உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போன உடனே நடந்தது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஜீவனாம்சம் பத்தலையா, நான் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தேவைகள் போதவில்லை என்று இன்னும் கூடுதலா கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் எல்லாரும் பேசுறாங்க. அதனால என்னால ஒன்றும் செய்ய முடியல, நான் அவங்கள்ட்டையும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துச்சு கோவம். எந்திரிச்சு போனாங்க ஆயிஷா நாயை அடிக்கிறது. எந்திரிச்சு போய் தாமங்களா தானே கண்டிக்க முடியும். உடனே எந்திரிச்சு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிப்பதற்காக வேண்டி எழுந்து போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்திரிச்சாங்க, தன்னுடைய மகள் ஹப்சாவை அடிக்கிறதுக்காக எந்திரிச்சாங்க. 2 பேரும் குமுறி போய் எந்திரிச்ச உடனே நபி அவர்கள் அமைதியா உட்கார்ந்துனா, நீ உட்காரு, என் குடும்ப விஷயம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இருக்கு அப்படின்னா. ஆனா நபியினுடைய உள்ளத்துல பயங்கரமான வருத்தம் இருக்கிறது என்பதை இந்த சஹாபிகள் உணர்கிறார்கள். உடனே இந்த சோகமான நிலவரம் இதை போக்கணும் அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி நபி அவர்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே மட்டும் லவ்ர ஐத்து இப்னத்து ஸைதின் சஅலத்னி அன் நஃபகத ஃபவஜஅது உனுகஹா. யா ரசூலல்லாஹ், ஸைதினுடைய மகள், அவங்க கல்யாணம் பண்ண மனைவியினுடைய பாப்பா பேர் வந்து ஸைத். ஸைதினுடைய மகளாகிய என்னுடைய மனைவி என்னிடத்துல மட்டும் கூடுதலான நஃபகா வாழ்க்கை செலவுகளை கேட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, போய் கழுத்தை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறான். ஃபவஜஅது உனுகஹா, அவ கழுத்தை போய் பிடிச்சிருவேன். நீங்க என்ன பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, மனைவி தானே, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமருடைய, எப்பவுமே உமர் இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கலகலன்னு சிரிச்சிட்டான். கடவாப்பல்லு தெரியக்கூடிய அளவுக்கு ஃபலாயிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிது, நபி அவர்களுடைய கடவாய்ப்பல்லு தெரியக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டார். அப்ப அந்த சோகம் கலைஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு அவருடைய நோக்கமும் தன்னுடைய அடக்குமுறையை காட்டணுங்கிறது நோக்கம் அல்ல, நபி அவர்களை சிரிக்க வைக்கணும், நபி அவர்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும், அதான் நோக்கம். ஹதீஸ்ல அப்படித்தான் வருது, புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். நபி அவர்களை சிரிக்க வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உமர் வந்து இப்படி கடுமையா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக கோபப்படல. காரணம் என்னங்கன்னா, உமர் எப்பவுமே இப்படித்தான். அதுக்காக வேண்டி கழுத்தை போய் பிடிக்க முடியுமா? அதுக்காக போய் கழுத்தை பிடிக்க முடியுமா? மனைவி என்ன அடிமையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டார்கள். சிரிச்ச உடனே அந்த கலகலப்பு வந்துருச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான். நபியே, உங்கள்கிட்ட ஜீவனாம்சம் தானே கேட்கிறாங்க, அல்லாஹ் முடிவுக்கு வர்றான் பாருங்க. ஜீவனாம்சம் தானே கேட்கிறாங்க, முதல்ல என்ன செய்யுங்க, அவங்க எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. உடனே அப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, ஆயிஷா, என்ன நினைச்சுக்கிட்ட, நபி அவர்கள் என்ன சம்பாதிச்சு உனக்கு கொடுக்க முடியாம இருக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியமானவர்கள், இந்த வாழ்க்கை அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள். இப்படி இருக்கும்போது வாழ்க்கை செலவுகளை நீ அதிகப்படுத்தி அவர்கள்ட்ட இனிமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு அங்க உபதேசம் செய்யறாங்க. 2 பேரும் செஞ்ச உபதேசம் 2 பேருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சேர்ந்து செஞ்ச உபதேசம். நபி அவர்களுடைய கண்ணியத்தை எடுத்து சொல்லி அவர்களாக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு பணிவான வாழ்க்கை தான் இது. ஏழ்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நபிக்கு. ஆனா நபியினுடைய அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத அவர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதனால இன்னமே இந்த மாதிரிலாம் கேட்கிற வேலை வச்சுக்கிறாங்க. உடனே அந்த சபையில அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்றாங்க எல்லா மனைமார்களும், இனிமேல் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் நபி அவர்களிடத்திலே இது மாதிரி அவர்களிடத்துல என்ன இல்லையோ அதை நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிறத சத்தியம் விட்டு அங்கே சொல்லி விடுகிறார்கள். சொல்லிவிட்டு எல்லாம் போயிடுறாங்க. ஆனா அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அல்லாஹ் அந்த இடத்துலதான் ஆயத்தை இறக்குறான். என்ன ஆயத்து? நபியே, உங்க மனைவிமார்கள் உங்கள்கிட்ட வந்து செலவு தொகையை அதிகப்படுத்தானே கேட்டாங்க, அவங்க கொஞ்சம் வசதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க போல தெரியுது, பரவாயில்லை, அது எல்லாருக்கும் உள்ள உணர்வு தான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க மனைவியார்கிட்ட போய் எல்லாரையும் ஒண்ணா கூப்பிட்டு, உங்களுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய இன்பமான வாழ்க்கை தேவையா அல்லது என்னோட வாழக்கூடிய வாழ்க்கை தேவையா? என்னோட வாழ்ந்தா அந்த இன்பமான வாழ்க்கை கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம் தான் படணும், கொஞ்சம் நெருக்கடியா தான் இருக்கணும். இந்த நிலைமையில இந்த 2ல எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேளுங்க. அவங்க உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு அதை கொடுத்து என்ன செஞ்சிருங்க, அவங்கள கழிச்சு கட்டிருங்க, பேசாம தலா கூட்டு பேசாம பிரிச்சு விட்டுருங்க. இந்த செல்வாக்கோடு அவர்கள் உங்கள்கிட்ட இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதனால சராஹன் ஜமீலா, அழகான முறையில தலாக்க விட்டு விவாகரத்து பண்ணி அவங்கள விடுதலை செஞ்சிருங்க, மன விடுதலை. தலாக்குன்னு சொன்னால என்ன தெரியுமா,
இன்னைக்கு பெண்களுக்கு தலாக்குங்கிறது பயங்கரமான நெருக்கடியா போச்சு. ஆனா தலாக்குங்கிறது மன விடுதலை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தலாக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா மன விடுதலை. மன நெருக்கடியோடு சில பேர் வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விடுதலை தான் இந்த தலாக்குங்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, பழி வாங்கணுங்கிறதுக்கு தலாக் கூறாங்க. அதே போல ஒரு பெண்ணை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக தலாக் கூறாங்க. என்னட்டே பிரிஞ்சு போனாதான் உனக்கு தெரியும், அப்ப தெரியும் உனக்கு என்னுடைய அருமை, தலாக் 3 தலாக் அப்படின்னு விட்டுறாங்க பாருங்க. இது கொடுமை. கண்ணியமானவர்களே, அனுமதிக்கப்பட்ட விஷயங்களிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான விஷயம் தலாக். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தலாக் விடப்படுகிற போது அல்லாஹ்வுடைய அரிஷ் அந்த அதிர்வால் நடுங்க ஆரம்பிக்கிறது. அவ்வளவு கடுமையான விஷயம் தான் தலாக் என்பது. எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தலாக் என்ற விஷயத்தை நினைத்து கூட பார்க்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்கிற போது இதையும் தவறாமல் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் தலாக் என்ற முசீபத் ஏற்பட்டவே கூடாது, அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்கணும். காரணம், அப்படி ஒரு முக்கியமானதுதான் இந்த தலாக்கை விட்டும் நாம நிம்மதியா வாழ்றது என்பது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் உடனே என்ன செய்யறாங்க, முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட தான் போறாங்க. நபி அவர்கள் முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட தான் போறாங்க. காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னட்ட முதல்ல வந்தாங்க. ஆயிஷாட்ட சொன்னாங்க, சஅதுகுரு லக்கி, ஆயிஷாவே உனக்கு சில விஷயங்களை சொல்லணும். அம்ரன், சில விஷயங்களை சொல்லணும். ஆயிஷாவுக்கு அப்பெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி ஆயத்து இறங்கி இருக்கிறதெல்லாம் தெரியாது. சஅதுகுரு லக்கி அம்ரன், சில விஷயங்களை உன்கிட்ட பேசணும். ஆனா இதுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதை நீ அவசரப்பட்டு நீ இப்பவே நீ முடிவு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பலா தாஜலி, நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஹத்தா தஸ்தமுரி அபவைக்கி, உங்க அம்மா வாப்பாட்ட போய், உங்க அம்மா அத்தாட்ட போய் என்ன செய்ய, மஷ்வரா பண்ணு. அவங்கள்ட்ட கேளு, இதுல நல்லது கெட்டது எது, நான் என்ன முடிவெடுக்க அப்படிங்கறதையெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு நல்ல முடிவா எனக்கு சொல்லு. அது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி இருக்கான். உலகம் வேணுமா, என்னோட வாழணுமா? உலகம் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு அழகான முறையில செல்வத்தை கொடுத்து உங்களை பிரிச்சு விட்டுருவேன். நான் தான் வேணும், அல்லாஹ் ரசூல் தான் வேணும், ஆகிரத் தான் வேணும்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் அழகான நற்கூலியை நாளை மறுமையில வச்சிருக்கான். எது வேணும் உங்களுக்கு? அவசரமா நீங்க இந்த முடிவை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கால தாமதம் தருகிறேன், உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நல்லா சிந்திச்சு முடிவெடுங்க. உங்க வாப்பா அம்மாட்ட போய் கேட்டு முடிவெடுங்க, முடிவெடுத்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்துச்சு ஆத்திரம். நபி மேல இல்ல, இந்த வார்த்தை அவங்களால தாங்கிக்கிற முடியல, ஜீரணிக்க முடியல. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபஃபி ஐ ஹாதா அஸ்தஅமுரு அபவைய யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எந்த விஷயத்துல போய் என்னுடைய வாப்பா அம்மாட்ட கேட்க சொல்றீங்க நீங்க? எங்க அம்மா அத்தாட்ட போய் எந்த விஷயத்தை பத்தி நீங்க முடிவெடுக்க சொல்றீங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்கிறங்க. ஃபக்குல்ன யா ரசூலல்லாஹ், நான் இப்ப சொல்றேன், ஃபஇன்னி உரீதுல்லாஹ வ ரசூலஹு வத்தாருல் ஆகிரா, நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹ்வையும் ரசூலையும் ஆகிரத்தையும் தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு தேவையில்லை இந்த உலகம், நீங்க அதை விரும்பலைன்னு சொன்னா எனக்கு தேவையில்லை யா ரசூலல்லாஹ், தேவையில்லை என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்து ஒவ்வொரு மனைவியா போறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு மனைவியாக போகிறார்கள். சும்ம ஹய்யர நிசாஅஹு குல்லஹுன்ன, எல்லா மனைவிட்டையும் இந்த சாய்ஸ் கொடுக்குறாங்க. உலகம் வேணுமா, ஆகிரத் வேணுமா, எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? உலகம் தேவைன்னா உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தலாக் விட்டுறேன், பேசாம போயிடலாம், நிம்மதியா போயிடலாம், தப்பே கிடையாது. ஆனா ஆகிரத் வேணும்னு சொன்னா நீங்க நிம்மதியா என்னட்ட இருக்கலாம், என்னோட இருக்கலாம், ஆனா கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையில எல்லா பெண்மணிகளும், அந்த சஹாபி பெண்மணி நபி அவர்களுடைய மனைவிமார்களாகிய நம்முடைய அம்மாமார்கள் இருக்காங்களே, தாய்மார்கள், அவங்க எல்லாருமே எடுத்த முடிவு என்னன்னு சொன்னா, குல்லுஹுன்ன ஃபக்குல்ன மிஸ்ல காலத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை தான் எல்லா மனைவிமார்களும் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். காரணம் என்ன? நபி அவர்கள் கணவன்கிற அடிப்படையில உரிமையோடு கேட்டார்கள், இதுல தப்பு கிடையாது. ஆனால் நபி அவர்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு யாராவது விரும்புவார்களா? ஒரு கட்டம் வந்தது, அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவிமார்களிலே வயதிலே மூத்தவர்கள் யார் என்று சொன்னால் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்கள் சோகமாக இந்த உலகத்திலே நடமாடக்கூடிய சூழ்நிலையிலே ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா தான் போய் நபிட்ட போய் பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க பணியில இந்த நிலைமையில நீங்க நடமாடுறது சரியில்லை, உங்களுக்கு சோகம் போகணும், கவலையை தீர்க்கணும், அதனால இன்னொரு மனைவி நீங்க கல்யாணம் பண்ணுங்க, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா
எனக்கு அப்படி ஒரு விருப்பமே இல்லை, பரவாயில்லை, உங்க வாழ்க்கையில நீங்க செட் ஆகும், அதுக்கு இன்னொரு மனைவி தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லக்கூடிய மனைவி கன்னி பெண்ணா அல்லது வாழ்க்கை இழந்த பெண்ணா, அதாவது கன்னி பெண்ணா அல்லது வாழ்க்கை இழந்த அந்த விதவை பெண்ணா என்று கேட்டாரு. கன்னி பெண், விதவை பெண், ரெண்டு பேரையும் நான் நினைச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். ரெண்டு பேரையும் நினைச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதாவது விதர்ப்பமான விஷயம் அல்ல. பெரியவங்களே சேர்ந்து இந்த கல்யாணத்தை தான் ஆதரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி சொன்ன உடனே சரின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறாங்க. கன்னி பெண் யார்? ஆயிஷாவை பார்த்திருக்கிறேன். விதவை பெண் யார்? சௌதாவை பார்த்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாடு இருக்கிறதே எப்பேற்பட்ட ஒரு நுணுக்கம் நிறைந்த ஏற்பாடு என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயதுக்கு ரொம்ப வித்தியாசப்பட்ட சின்ன வயது, வாழ்க்கையின் அனுபவத்தினுடைய முதல் அடி கூட அவர்களுக்கு தெரியாது, முதல் அடி கூட எடுத்து வைக்கல, அப்படிப்பட்ட ஒரு சின்ன வயசு. இந்த நிலைமையில நபி அவர்களோடு வாழ்க்கை எப்படி நடத்த முடியும்? அது சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு தாய்மை உணர்வு தேவை. அதுக்கு தோதுவாதான் அல்லாஹ் தஆலா சௌதாவை உண்டாக்குனான், சௌதாவை ஏற்படுத்தினான். சௌதா ரலியல்லாஹு அவர்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய வயசானவங்க அவங்க. இந்த நிலைமையில நபி அவர்களுக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை, இருந்தாலும் ஒரு தாய்மையான ஒரு நிலை உள்ள ஒரு பெண் தேவை என்ற அடிப்படையில அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்றாங்க. கண்ணியமானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சௌதாவை அதாவது ஒரு சக்கலத்தியை போன்று நினைத்ததே இல்லை, ஒரு தாய்மை உணர்வோடு தான் பார்த்திருக்கிறார்கள். எந்த நிலைமையா இருந்தாலும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அன்னையை போன்றுதான் நினைப்பார்கள், சக்கலத்தியாக நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நம்ம கூட ஹதீஸ்ல பார்த்திருக்கலாம், சிரிப்பாக நம்ம புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ஒரு பாத்திரத்துல பாயாசத்தை சமைச்சு முன்னால வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட போற நேரத்துல, இந்த காலத்துல தாங்க பிரிஞ்சு போச்சு, அந்த காலத்துல எல்லாம் சஹாபாக்களும் நபி அவர்களும் எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, மனைவி மக்கள் குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் சாப்பிட்டாங்க. அப்படி உள்ள வாழ்க்கை, அப்படி ஒரு சாப்பாடு தான் பரக்கத்தான சாப்பாடு என்ற ஒரு அழகான உபதேசத்தையும் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நபி அவர்களும் மனைவியும் சாப்பிடறதுக்காக வேண்டி தயாரா அந்த பாயாசத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த நேரத்துல பார்த்து யதார்த்தமா சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்த உடனே உட்காருங்க, நீங்களும் கூட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமா இவங்க சமைச்சிருக்கிறாங்க, இப்படி இருக்கும்போது நம்ம இடையில போய் என்ன செய்யக்கூடாது, இதுக்கு பங்குக்கு போயிடக்கூடாது, அதனால நம்ம விளைவிக்கிறோம், எனக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிறாங்க. பிடிவாதமா சொல்றாங்க, எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, நீங்களாவது சொல்லுங்க, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு அதாவது மறுத்துறாங்க. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க, செல்லமா கோவப்பட்டு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து சொல்றாங்க, அன்னை அவர்களே, சௌதா அவர்களே, நீங்க மட்டும் இந்த பாயாசத்தை சாப்பிடல மூஞ்சில எடுத்து பூசிடுவேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லை, எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன மாதிரி கை நிறைய பாயாசத்தை அள்ளி அப்படியே மூஞ்சில தடவிட்டாங்க. யாரு? சூடு இல்ல, அக்கா பழி வாங்குறாங்கன்னு நினைச்சுக்க கூடாது, சூடாலாம் கிடையாதுங்க. அக்காலத்தி நல்ல நேரம், இந்த நேரம் அதுக்காக நீ சூடா அள்ளி பூசிடுவோம் அப்படிலாம் கையில அள்ளக்கூடிய அளவுக்கு தானே சூடு இல்லாம இருக்குது, அப்ப நல்லாதான் இருக்குது. அந்த உணவை எடுத்துக்கிறாங்க, சொன்ன மாதிரியே மூஞ்சில எடுத்து அப்படியே அப்பிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சும்மா இருப்பாங்களா? உடனே சௌதாவுடைய கையை எடுத்து, சௌதா நீங்க மட்டும் என்ன சலைச்சவங்களா, இந்த ஆயிஷாவை சும்மா விடாது, இந்த கையை எடுத்து அப்படியே மூஞ்சில தடவு, ஆயிஷாவுடைய மூஞ்சில தடவு அப்படின்னு சொல்லிட்டு கையில அள்ளி ஆயிஷாவுடைய மூஞ்சில தடவுனா. எப்படி விளையாட்டான கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய குடும்பத்தை நம்ம நினைச்சோம் சொன்னா, நபி அவர்களுடைய 10 வருஷ காலம் அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில அவங்க இருந்த பிஸி மாதிரி இந்த உலகத்துல எந்த ஒரு கொம்பனும் இருந்திருக்க மாட்டான், எந்த ஒரு பெரும் தலைவனும் இருந்திருக்க மாட்டான். நபி அவர்கள் அடைந்த அந்த பிஸியான வாழ்க்கையிலும் கூட நபி அவர்கள் குடும்பத்தோடு விளையாடிய இந்த விளையாட்டுக்கள் நமக்கெல்லாம் ஒரு அழகான மெசேஜை சொல்லுது. என்னன்னு சொன்னா, நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கலாம், 1000 தான் பிரச்சனையாக இருந்தாலும் நீ உன்னுடைய காலணிகளை உன் வீட்டு வாசலிலே கலட்டுவதை போல உன்னுடைய பிரச்சனைகளையும் கலட்டி வச்சுட்டு உள்ளவா. ஆனா பல பேர் என்ன செய்வோம் தெரியுமா, காலணிய, ஷூவே, சாக்ஸை எல்லாத்தையுமே வெளியே கலட்டி வைக்கிறோம், ஆனா பிரச்சனை எல்லாத்தையும் உள்ள கொண்டு போறோம், பிரச்சனை எல்லாத்தையும் என்ன செய்யறோம், வீட்டுக்குள்ள கொண்டு போறோம். அதனால மனைவி சிரிச்சாலும் நமக்கு எரிச்சலா வரும். மனைவி சிரிச்சா, நான் வெளியில எவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன் தெரியுமா, நீ சிரிக்கிறியா, நீ நான் அடையிற கஷ்டம் உனக்கு பிரச்சனை இதா, உனக்கு சிரிப்பா இருக்கு அவனுக்கு அப்படி கேட்கிறோம். என்ன சிரிச்சாலும் சரி, விளையாட்டா பேசினாலும் சரி, நமக்கு வில்லங்கமா தெரியும். ஏன்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை அப்படி, நம்ம நிலைமை அப்படி. ஆனால் நபி அவர்களுக்கு 1000 பிரச்சனை இருந்துச்சு வெளி உலகத்துல, ஆனா குடும்பத்துக்கு போகும்போது சிரித்த முகத்தோடு போவார்கள், சிரித்த முகத்தோடு போவார்கள், மனைவிமார்களோடு விளையாடுவார்கள்.
அது மட்டுமல்ல, பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை எதுங்க? போர்க்களம் தானே, எந்த நேரத்திலேயும் உயிர் போகலாம். அந்த நேரத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள் ஒருத்தவங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த சூழ்நிலையிலும் கூட அன்னை ஆயிஷாவோடு ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். இதெல்லாம் கேட்டா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இதை கற்பனையை செஞ்சு பார்க்க முடியல. அத்தகைய சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க. 11 பேரை நம்ம வச்சுக்கிட்டு, ஒரே நேரத்துல 9 பேரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற முடியலைங்கிறதுக்காக வேண்டி யாருக்காவது தலாக்கு கொடுத்து நம்ம அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மசூரா பண்ணி அன்னை சௌதா தான் இருக்கிறதுலே வயசுல ரொம்ப மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌதாவை கூப்பிட்டு சொன்னாங்க, சௌதா, எனக்கு என்னால ஜீவனாம்சம் கொடுக்க முடியல எல்லாருக்கும், அதனால மனைவியா இருந்தா கட்டாயம் நான் வாழ்க்கை செலவு கொடுத்துதான் ஆகணும், அதனால நீங்க மட்டும் பிரிஞ்சுக்கிறங்க, நான் தலாக்கு கொடுத்துறேன், உங்களுக்கு கொஞ்சம் தொகையை கொடுத்து ஒதுக்கி வச்சிடறேன், நீங்க பிரிஞ்சுக்கிறங்க தயவு செய்து அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சௌதா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், காசு தானே பிரச்சனை, செலவு தானே பிரச்சனை, எனக்கு அந்த செலவு வேணாம், தலாக்கு விட்டு என்னை தனியா பிரிச்சு வைக்கிறத விட உங்க மனைவிங்கிற பேர்ல என்னை வச்சிருங்க, எனக்காக வேண்டி ஒரு முறை வரும் இல்லையா, ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த நாளை ஆயிஷாவுக்காக நான் விட்டு கொடுக்குறேன், காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய நாள் என்று எந்த நாள் வருமோ அந்த நாளை ஆயிஷாவுக்காக நான் அன்பளிப்பு செய்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், எனக்கு ஜீவனாம்சம் தேவையில்லை, எனக்கு வாழ்க்கையும் தேவையில்லை, ஆனால் ஆகிரத்திலே உங்களுடைய மனைவி என்ற பெயர் மட்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, எதற்காக இதை சொல்றோம் சொன்னா, இந்த பாயிண்ட நான் எடுத்ததுக்கு காரணமே அல்லாஹு தாலா எல்லோருக்குமே ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கான். உலகம் வேணுமா ஆகிரத்து வேணுமா, எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கான். உலகம் வேணுமா ஆகிரத்து வேணுமா? ஆனால் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், நல்லோர்கள். ஆனால் உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் நம்மை போன்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். மன் கான ஹம்முல் ஆகிரா ஜமஅ அல்லாஹு ஷம்லஹு வஜஅல கினாஹு ஃபீ கல்பி வஅதத்துஹு துன்யா வஹிய ராகிமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே வருகிறது. சொன்னார்கள், எவர் ஒருவர் தன்னுடைய லட்சியமாக நோக்கமாக ஆகிரத்தை ஆக்கிக் கொள்வாரோ அவருடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருங்கே ஆக்கி விடுவான், ஒட்டுமொத்தமாக ஒன்னா ஆக்கிடுவான். அவர் வஜஅல கினாஹு ஃபீ கல்பிஹி, தேவையற்ற செல்வ நிலையை, போதும் என்ற மனோநிலையை அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே உண்டாக்கி விடுவான். அந்த மாதிரியான சீதேவித்தனம் அவரிடத்திலே வந்துவிட்டால் உலகத்தை அவர் நாடமாட்டார். துன்யா ராகிமத்தும், உலகம் கேவலமான நிலையில், இழிவான நிலையில் அந்த மனிதனிடத்திலே வரும். உலகம் வேணான்னு சொல்லுவாரு, ஆனா உலகம் அவற்றை வரும், உலகம் அவற்றை வரும். ஆகிரத்தை லட்சியமாக கொண்டவருக்கு உலகம் வரும், உலகம் அவர் தேட மாட்டாரு, ஆனா உலகம் தானாக வரும். ஆனால் ஒமன் கானத் நிய்யத்துஹு அத்துன்யா, யாருடைய நோக்கம் உலகமாக மாறிவிடுமோ ஃபர்ரக்கல்லாஹு அலைஹி வீஅத்தஹு, அவருடைய லட்சியத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய சிந்தனையை அல்லாஹ் சிதறச் செய்து விடுவான். அப்படி சிதறச் செய்து விட்டால் வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனை, எப்ப பார்த்தாலும் நிறைய செல்வம் இருக்கும், ஆஹா இதை கொடுத்தா காசு போயிருமோ, வறுமை வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, நம்ம புள்ள குட்டியை கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாம போயிருமோ, இப்படி ஏழ்மையினுடைய பயம் அவருடைய கண்ணுக்கு முன்னால் நின்று பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜஅல பைன ஐனைஹி ஃபக்ருஹு, அவருடைய ஏழ்மை நிலை அவருடைய கண்ணுக்கு முன்னால் நின்று பயம் காட்டும். வலம் யக்திஹி மினத் துன்யா இல்லா மா கதபலஹு, 24 மணி நேரமும் ஓடா உழைச்சாலும் ஓடி எது கிடைக்கணும்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானோ அது மட்டும் தான் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சாய்ஸ்ல நம்ம அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் மறுமைதான். எனவே பணம் தேவையா தொழுகை தேவையா என்று சொன்னால் தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்பமான வாழ்க்கை தேவையா நோன்பு தேவையா, நோன்பு தான் தேவை. அல்லாஹ் கொடுக்க வேண்டிய சொல்ல அந்த ஜக்காத்து தேவையா அல்லது அந்த சேமிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஜக்காத்தை கொடுக்காம கஞ்சத்தனம் தேவையா என்று சொன்னால் நமக்கு ஜக்காத்து தான் தேவை. நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம் பொருளை பரிசுத்தப்படுத்தும், நம்மை நாளை மறுமையிலே வெற்றி பெற செய்யும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல வாழ்க்கையை, அல்லாஹ் பொருந்தக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.